யார்கிட்ட பேசணுமோ அங்கே விட்டுடுறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இங்கே உட்காந்து பேசணும். பட் அதை விட்டுட்டு இப்போ வேற நிறைய ஆப்ஸ், முகம் தெரியாத மனிதர்கள் வேற நிறையா இருக்கிறாங்களா. ஸோ சேட் பண்ண வேண்டியது. ஒரு கிளைண்ட்டை பொண்ணு, சின்ன பொண்ணு, 7 வயசு பொண்ணு வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி அம்மா வந்துட்டு பிரச்சனை, அம்மாக்கும் அப்பாவுக்கும் பிரச்சனை. ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு 6 இயர்ஸாக வந்துட்டு அவங்க தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேமிலியெல்லாம் பேசிட்டு திருப்பி 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டாங்க. இப்போ அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அகெயின் அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து அங்கே இன்னும் சரி ஆகலை. அம்மா வந்து இந்த இடத்துல நிறைய சோஷியல் மீடியா ஆப்ஸ் மூலிமா நிறைய பேர் கூட பேசுகிறாங்க. இதை வந்து அந்த குழந்தை வந்து அவங்க சித்தி கிட்ட சொல்லி அந்த சித்தி வந்து கவுன்சிலிங் கூப்பிட்டு வராங்க. ஸோ அவங்க வந்து சொல்கிறாங்க, அம்மா வந்து இது மாதிரி நிறைய பேர்கிட்ட பேசுகிறாங்க, எனக்கு அது பிடிக்கல அப்படின்றத அந்த குழந்தை அங்கே கொண்டு வராங்க. நான் அவங்கக்கிட்ட போய் பேசும்போது என்னோட ஹஸ்பண்ட் அந்த இடத்துல லிசன் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்னோட பிரச்சனைகளை அங்கே சொல்ல முடிய மாட்டேங்குது. அதனால் நான் போயிட்டு முகம் தெரியாத மனிதருக்குள்ளே பேசுகிறேன் அப்படின்றது. இது வந்து பிரச்சனை ஆயிடுச்சு, திருப்பி சேர்த்து வைக்கிறாங்கன்ற போது அந்த இடத்துல வந்துட்டு இவங்க பேசவே இல்லை. பேச அலோவும் பண்ணியிருக்க மாட்டாங்கன்றது அவங்க கிட்ட பேசணும். பட் இந்த இடத்துல வந்துட்டு இப்படி நாட் ஓன்லி முகம் தெரியாத மனிதர்கள், இந்த இடத்துல வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸுமே இன்வால்வ் ஆகிறாங்க. ஒரு அவங்க கிட்ட சொல்ல முடியல, நான் இங்கே சொல்கிறேன் அங்கே சொல்கிறேன்ற மாதிரி எந்த இடத்துல அவங்க சொன்னாங்களோ நம்மளுக்கு அந்த கேர் அண்ட் லவ் கிடைக்குதோ அங்கே நம்ம போயிடுறோம். இப்போ அங்கே போயிடும் போதில் அந்த இடத்துல வந்துட்டு பியாண்ட் த லிமிட் போயிட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு ரியலைசேஷனே வருது, ஆஹா நம்மளுக்கு இப்படிலாம் நடக்குதேன்ற போது. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ண முடியும், எங்கே பேசணுமோ அங்கே பேசணும். அந்த ரிலேஷன்ஷிப் தேவையா தேவையில்லையா அப்படின்றது கூட இப்போ என்ன பண்ணுறாங்க, அனானிமஸாக வந்து FBயில் போஸ்ட் போடுறாங்க, எனக்கு இப்படியெல்லாம் நடக்குது. ஒரு நாளைக்கு FBயை திறந்தோம் அப்படின்னா அந்த உமன்ஸ் குரூப்லலாம் பார்த்தோன்னா 10 போஸ்ட் வருது, எனக்கு இப்படி நடக்குது, நான் என்ன பண்ணணும், என்ன இங்கே இருக்கிறவங்க அங்கே ஒரு 1000 கமெண்ட்ஸ் இருக்குது. யாருமே வந்து உங்கள் வீட்டில் பார்க்கல, உங்களுக்கு என்ன நடக்குது, உங்கள் ஹஸ்பண்ட் அப்படி அங்கே என்ன பண்ணுறாங்கன்றது பார்க்கல. நான் 3 வாட்டி பார்த்துட்டேன். ஒரு ஆப் மூலிமா வந்துட்டு அவர் வந்துட்டு நிறைய வந்து யாரோ பொண்ணுக்கிட்டலாம் பேசிகிட்டு இருக்காரு, நான் இவரோட வாழலாமா வேண்டாமா அப்படின்றது FBயில் வந்து கேட்குறாங்க. தெரபிஸ்ட்டை போய் கேளுங்க, அங்கே அட்வைஸும் நடக்குது. தெரப்பிக்கிட்டலாம் போயிடாதீங்க, அந்த அவங்க ஒரு தேர்ட் பர்சனு, அவங்க வந்து உங்கள் குடும்பத்தில் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஸ்பாயில் பண்ணிடுவாங்கன்ற அட்வைஸ் வந்து இவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஸோ வந்துட்டு இது எல்லாமே ஸ்டாப் பண்ணால் தான் பேசுங்க. உங்களுக்கு என்ன நம்ம வந்து இந்த இடத்துல அகெயின் பார்க்குற வியூவர்ஸ் வந்து பிடிக்கலையா கிளம்பி போங்கன்னு சொல்கிற அர்த்தம் கிடையாது. ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணுங்கள். 2 பேருக்குள்ளேயும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கணும். அந்த 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்லலாம் கண்டிப்பாக எந்த ஒரு கப்பலுக்குமே அண்டர்ஸ்டாண்டிங் வராது. விட்டு கொடுத்து போகிறது, புரிஞ்சுக்கிறது, அக்செப்டன்ஸ், இது எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு ஒரு 7 இயர்ஸ் 8 இயர்ஸில் தான் என்னோட ஒய்ஃப் இப்படி இருக்கிறாங்க, என்னோட ஹஸ்பண்ட் இப்படி இருக்கிறாங்கன்ற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம லைஃப்பை எவ்வளோ தூரம் கொண்டு போகிறோம். சொன்ன மாதிரி குட்டி குட்டியாக லவ் யூ சொல்கிறது, ஹக் பண்ணுறது. ஈவன் நான் பேரண்ட்ஸ் கேட்பாங்க, குழந்தைங்க முன்னாடி நான் ஹக் பண்ணிக்கலாமா, குழந்தைங்க முன்னாடி திஸ் இஸ் ஆல் நார்மல் திங். அதுக்காக சண்டே போடாமல் இருக்க முடியாது, சண்டையும் நடக்கும். இது எல்லாம் இருந்தால் தானே ஃபேமிலி கண்டிப்பாக.